ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு கேள்வி வரலாம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி வந்ததுன்னா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு பிரசங்கித்தார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, அவர் இன்றைக்கு பிரசங்கித்தாரா? ஆமாங்க, உங்களுக்காக இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறது உண்மைதான். ஆனால் அன்றைக்கு மரித்து பூமியின் வயிற்றில் இருந்த இயேசு அவரை குறித்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். மாம்சத்தில் கொலையுண்ணப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று என்ன செய்கிறோம், வேதத்தில் பார்க்க முடிகிறது. பாருங்க, காவலில் வைக்கப்பட்ட எந்த ஆவி அப்படின்னு சொன்னால், நோவா நாட்களில் நோவா நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினான். நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினால் அவனும் அவனுடைய வீட்டார் 8 பேரும் அந்த அழிவில் காக்கப்பட்டார்கள். மற்ற கீழ்ப்படியாமல் போனவர்கள் ஜலப்பிரயாணத்தில் என்ன செய்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்ட அந்த ஆவிதான் பாதாளத்தில் இருந்தது. அந்த பாதாளத்தில் இருந்த ஆவியை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னாச்சுன்னா விளங்கி கொள்ளணும். அந்த ஆவிகளுக்கு தான் போய் பிரசங்கம் பண்ணினார். அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணும்போது நன்றாய் விளங்கி கொள்ளுங்க, ஆண்டவர் அந்த என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணின அந்த பிரசங்கத்திலேயே பாதாளத்தை 2ஆக பிரித்தார். அங்கேயும் தேவனுடைய செயலை பாருங்க. கீழ்பாதாளம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கீழ்பாதாளம் என்பது இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், இவர்கள் தேவன் அற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள், அக்கிரமத்தில் வாழ்ந்தவர்கள், மீறுதலில் வாழ்ந்தவர்கள், இவர்கள் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கீழ்பாதாளமாக ஒன்றை என்ன செய்தார் நியமித்து, மேல் பாதாளத்தை ஒன்றை என்ன செய்தார். இந்த நாட்களில் நடந்த செயல்தான் மேல் பாதாளம் என்று சொல்லப்படுகிறதான பரதேசி, பேரடைஸ் என்று சொல்கிறாங்க அவங்களா. அது கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்தவர்கள். அதுதான் ஆபிரகாமின் படி அந்த மேல் பாதாளத்தை கீழ்பாதாளம் மேல் பாதாளம் என்று 2ஆக பிரித்த நாள் தான் இந்த நாள். இதுதான் பிரசங்கம் பண்ணி 2ஆக ஆண்டவர் என்ன செய்தார், பிரித்தார். அதை தான் என்ன செய்யணும், பேதுரு தன் முதல் பிரசங்கத்தில் கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். பாதாளத்தில் போய் ஏறி இறங்கினவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை கூட தாவீது உரைத்த தீர்க்க தரிசனம் இங்கே என்ன செய்யுது, பேதுரு அந்த தீர்க்க தரிசனம் பேசுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த நாளில் அடக்கம் பண்ணப்பட்டு இந்த 3 நாள் பூமியின் வயிற்றில் இருந்தாரே, இந்த நாளில் நிறைவேறினது. எனவே இன்றைக்கு மேல் பாதாளத்திற்கு நம்ம போகிறோம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் போகிறோம் என்றால் இந்த நாளில் இப்படி 2ஆக என்ன செய்தார், கர்த்தர் பிரசங்கம் பண்ணி அவர் பிரித்தார். இந்த நாள் எவ்வளவு நல்ல நாள் பாருங்க, எவ்வளவு நமக்காக செய்திருக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் பாருங்க. எனவே இன்றைக்கு நம்ம இளைப்பாறுகிற இடத்தையே நமக்கு ஒரு பிரிவை உண்டுபடி தந்து இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார்னா அவருடைய ஸ்லாக்கியத்தை நினைக்க வேண்டும், அவருடைய புண்ணியத்தை நினைக்க வேண்டும், அவர் நமக்காக செய்ததை நினைக்க வேண்டும். இந்த நாளில் அநேகர் என்ன செய்வார்கள், அழுது கொண்டிருப்பார்கள். ஐயோ, இயேசுவை என்ன செய்து விட்டார்கள், கொலை செய்து விட்டார்களே, அடக்கம் பண்ணி விட்டார்களே, அவருடைய வாழ்க்கை இப்படி நடந்து விட்டதே. இதை குறித்து அழ வேண்டியதில்லை. எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஐயோ, என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லையே, என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படவில்லையே, இயேசுவை அறியவில்லையே. இதுதான் நம்முடைய கண்ணீராக இருக்க வேண்டுமே தவிர, அவர் நமக்காக செய்த புண்ணியத்தை தான் நினைத்து பார்க்கணுமே தவிர, அவர் நமக்காக செய்த ஸ்லாக்கியத்தை தான் நினைச்சு பார்க்கிற நாள் இந்த நாள். எனவே இந்த நாள் எவ்வளவு நல்ல நாள் பாருங்க. நமக்காக காவலில் இருந்த ஒரு ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணி இந்த நாளில் கூட அவர் பிரசங்கம் பண்ணினார். நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் கூட நம்ம இந்த பூமியில் அவருக்காக ஓடுகிற ஸ்லாக்கியத்தை நமக்கும் தருவார். இந்த வார்த்தையின்படியே ஒப்புக்கொடுங்கள். எவ்வளவு பாக்கியத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.